வணக்கம். ஹாய், ஹலோ. நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, மானிட்டைசேஷனுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிருக்குங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் உங்களால வந்து எனக்கு வந்து சாத்தியமான விஷயங்கள். நம்ம யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் எனபிள் ஆயிருக்கு. எல்லா யூடியூபர்ஸும் வந்து இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டிய வந்து குடுக்கறது உண்டு. பெரும்பாலான யூடியூபர்ஸ் வந்து இந்த பட்டன்ஸ வந்து எனேபிள் பண்ணுவாங்க. சில யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு வியூஸ் அதிகமா இருக்கும். சப்ஸ்கிரைபர் நெறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் இந்த ஜாயின் பட்டன்ஸ் வந்து வைக்கிறதில்ல. ஸோ இது யூடியூபர பொறுத்து வந்து வேறுபடுதுங்க. நம்ம யூடியூப் சேனல்ல நம்மளுடைய ஜாயின் பட்டன் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இது யூடியூபால குடுக்கப்படுற ஒரு ஃபெசிலிட்டி தாங்க. யூடியூபர்ஸ்க்காக குடுக்குற ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான். ஸோ யூடியூபர்ஸ பொறுத்தவரைக்கும் சில பேர் வந்து இந்த ஜாயின் பட்டனை எனேபிள் பண்ணுவாங்க. சில ஆட்கள் வந்து ஜாயின் பட்டன் வைக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து நெறைய விஷயங்கள யோசிச்சு முடிவெடுத்து இந்த ஜாயின் பட்டனை வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜாயின் பட்டன்ல நம்ம வந்து சில பிளான்ஸ் வந்து வச்சிருக்கோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து 3 வந்து மெத்தட் இருக்கு. அதாவது 3 முறையில ஜாயின் பட்டனை வந்து நீங்க எனேபிள் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, பேசிக் ஜாயின் பட்டன் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸ்க்கு வந்து பிரியாரிட்டி குடுக்கப்படும். அதாவது நம்மளுடைய பேசிக் பிளான் எடுக்கிறவங்களுக்கு. அது இல்லாம இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அ விஐபி அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருக்குங்க. இந்த விஐபி பிளான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 599 5999 வந்து சார்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு குடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நெறைய ஆட்கள் வந்து என்கிட்ட வந்து உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் குடுங்க. நான் வந்து உங்ககிட்ட டைரக்ட்டா பேசணும். உங்ககிட்ட வந்து ஃபோன் வழியா நான் பேசணும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கிடைக்குமான்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. பட் நான் எல்லார்கிட்டயும் என்னுடைய நம்பர் ஷேர் பண்ண முடியாது. ஏகப்பட்ட பேர் எனக்கு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிற ரீசன்க்காக, என்னுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணாம இருந்திருந்தேங்க. ஸோ நம்ம கிட்ட வந்து மெம்பர்ஸா இருக்கிறவங்க, அதாவது வந்து இந்த மெம்பரா இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த ஆஃபர் வந்து குடுக்குறேங்க. என்னுடைய நம்பர் வந்து ஷேர் பண்ணுவேன். நீங்க என்கிட்ட வந்து டைரக்ட்டா வந்து ஃபோன் கால் வழியா நீங்க வந்து பேசலாம். ஸோ இது வந்து விஐபி பிளான்ங்க. ஸோ இந்த விஐபி பிளான் எனேபிள் பண்றவங்களுக்கு, மெம்பர்ஷிப்ல வந்து எனேபிள் பண்றவங்களுக்கு, டெஃபினட்டா வந்து நான் என்னுடைய நம்பர் ஷேர் பண்ணுவேன். அவங்க கிட்ட வந்து கனெக்டிவிட்டில இருப்பேன். அவங்களோட வந்து கால்ஸ நான் அட்டெண்ட் பண்ணி பேசுவேன். அவங்களுக்கு என்ன மாரி டவுட்ஸா இருந்தாலும், அப்ராட் ரிலேட்டடா, ஜாப் ரிலேட்டடா, இங்க யூரோப் வரத பத்தி, அ லீகல் விஷயங்கள் எதுவா இருந்தாலுமே, என்னால முடிஞ்ச சப்போர்ட்ஸ் எல்லாமே டெஃபினட்டா பண்ணுவேங்க. அவங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா என்ன வந்து கால் பண்ணி பேசிக்கலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து நம்பர் குடுங்க, உங்களுடைய நம்பர்ஸ் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நான் இன்ஸ்டா வழியா வந்து மெம்பர்ஸ் இல்லாதவங்க கூட பேசலாங்க. ஸோ மெம்பர்ஸ் மட்டும் தான் உங்ககிட்ட பேச முடியுமா? ஸோ நீங்க மெம்பர்ஸ்க்கு மட்டும் தான் முக்கியத்துவம் குடுப்பீங்களா? சப்ஸ்கிரைபருக்கு வந்து முக்கியத்துவம் குடுக்க மாட்டீங்களா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கமெண்ட் பண்ணலாம். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. ஆஸ் யூசுவலா நான் எப்பவுமே வீடியோ போடுற மாரி கன்டினியூஸா ரெகுலரா வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க மெம்பரா இருந்தாலும், மெம்பரா இல்லனாலும் உங்களுக்கு வீடியோஸ் வருங்க. நீங்க என்கிட்ட டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா நீங்க இன்ஸ்டா வழியா எனக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணலாம். டெஃபினட்டா நான் வாய்ஸ் மெசேஜ் மூலியமா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். பட் மெம்பரா எதுக்காக இருக்கணும் அப்படின்னா, மெம்பரா இருக்கிறவங்களுக்கும், மெம்பர்ஷிப் இல்லாதவங்களுக்கும் டிஃபரெண்ட் இருக்கணும் இல்லையா? மெம்பர்ஸ் கண்டிப்பா வந்து பே பண்றாங்க. ஸோ அந்த பேமெண்ட்டுக்கு கண்டிப்பா என்னுடைய ஒரு ஃபெசிலிட்டி வந்து நான் குடுக்கணும். அவங்களுக்கு முக்கியமா ஒரு தனிப்பட்ட முறையில நான் ஃபெசிலிட்டீஸ் குடுக்கணும். எல்லார்கிட்டயும் நான் ஃபோன் நம்பர் குடுத்து, எல்லார்கிட்டயும் நான் பேச முடியாதுங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 20 பேர் கால் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர்கிட்ட நம்ம ஃபோன்ல பேசிட முடியும். 20 பேர், 30 பேர் பேசுறாங்க அப்படின்னா, அந்த 20 பேர், 30 பேருடைய டவுட்ஸ நம்மளால கிளியர் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் 1/2 அன் ஹவர் பேசுவாங்க. ஸோ 1/2 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுடைய பெர்சனல் பிரச்சனைகள சொல்வாங்க. அவங்களுக்கு ஜாப் எந்த அளவுக்கு முக்கியம்னு சொல்லுவாங்க. என்ன மாரி குவாலிஃபிகேஷன் அவங்களுடைய பெர்சனல் ஸ்டோரீஸ் எல்லாம் கேட்டு, அவங்களுடைய பிரச்சனைகள கேட்டு, என்னால முடிஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் நான் கைட் பண்ணி அவங்களுக்கு வந்து நான் வந்து ஐடியாஸ் குடுக்கணும். ஸோ இதனால டெஃபினட்டா வந்து மெம்பர்ஸா இருக்கிறவங்களுக்கு நான் ஃபோன் நம்பர்ஸ் குடுக்குறேன். எல்லாருக்கும் என்னுடைய நம்பர் ஷேர் பண்ண முடியாதுங்க. ஸோ இதுக்கு விஐபி பிளான் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த விஐபி பிளான் ஆ நீங்க வந்து மெம்பர்ஸ் ஆகுறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க எனக்கு வந்து கால் பண்ணி பேசலாங்க. இது இல்லாம ஸ்பான்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்கு. இந்த ஸ்பான்சர் பிளான் வந்து நீங்க வந்து சூஸ் பண்றீங்க, மெம்பர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, உங்ககிட்ட வந்து லைவ் வீடியோ கால்ல நான் வந்து கனெக்ட் பண்ணி பேசுவேங்க. உங்களுடைய பிரச்சனைகள கிளியரா கேட்பேன். என்னால முடிஞ்ச ஐடியாஸும், சஜஷனும் கண்டிப்பா குடுப்பேன். பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு ஜாப் இங்க எடுத்து தரேன்னு சொல்லி கேரண்ட் பண்றது கிடையாதுங்க. பட் இங்க போர்ச்சுகல் கண்ட்ரிக்குள்ள உங்களுக்கு லீகல் பண்ணணும். லீகல் ப்ரொசீஜர் பண்ணி குடுக்கணும்னா, அதுக்கு நான் சப்போர்ட்ஸ் பண்றேன், கைட் பண்றேன். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, வேற ஏதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து நீங்க எப்படி விசா எடுக்கலாம்? நீங்க ஓனாவே வந்து விசா எடுத்து எப்படி போகலாம்? என்ன மாதிரி பாசிபிலிட்டீஸ் இருக்கு?
மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். எல்லாரும் ஜாயின் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது. கண்டிப்பா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க விருப்பப்படுறவங்க இந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க. விருப்பம் இல்லாதவங்க வேண்டவே வேண்டாங்க. நீங்க ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. என்கிட்ட பேசணும். நான் வந்து என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து பேசணும். என்னுடைய நேரத்தை உங்களோட நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து நான் வச்சிருக்கேங்க. மற்றபடி மற்ற டைமிங்க்கு எதுக்குமே கிடையாது. நீங்க ஆஸ் யூஷுவலா என்னுடைய வீடியோஸ் பார்க்கலாம். நீங்க மெம்பரா இல்லைனாலும் கண்டிப்பா நீங்க என்ன இன்ஸ்டா வழியா எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம். உங்க வாய்ஸ் மெசேஜுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். பட் எனக்கு வந்து நீங்க சேட் பண்ணாதீங்க. இன்ஸ்டால சேட் பண்ணா நான் ஆன்சர்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏகப்பட்ட பேர் வந்து எனக்கு வந்து காண்டாக்ட் பண்றாங்க இன்ஸ்டாகிராம் வழியா. ஸோ எல்லாத்துக்கும் என்னால் வந்து சேட் பண்ணி பேச முடியாது. எல்லாத்துக்கிட்டையும் ஆன்சர்ஸ் பண்ண முடியல. எனக்கு டைரக்ட் கால் பண்ணாதீங்க. அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஸோ ஆக்சுவலாக பொறுத்த வரைக்கும் இதுதாங்க வந்து மெம்பர்ஷிப்போட பிளானுடைய விஷயங்கள். பேசிக் பிளான், விஐபி பிளான், ஸ்பான்சர். ஸோ ஜாப் எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தருவீங்களா நான் மெம்பர் ஆனா அப்படின்னு சொல்லி கேட்டு வராதிங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்ஸ் எல்லாமே நான் கொடுப்பேங்க மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு. சரிங்களா? ஸோ இதுக்காக இந்த மெம்பர்ஷிப்பை நீங்கள் பண்ணிக்கலாமே தவிர மற்றபடி வந்து மெம்பர்ஸே நான் இல்லை, நான் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரைபர், உங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம், பட் நீங்கள் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்னை இன்ஸ்டாகிராம் வழியாக எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பதில் வந்து நான் வந்து அதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணுவேன். நீங்கள் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இன்ஸ்டாவில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் போடலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் நான் வந்து ஆன்சர்ஸ் பண்ணுவேன். பட் மெம்பர்ஷிப் அப்படின்னும் போது அவங்க எனக்காக வந்து பே பண்ணி வராங்க. ஸோ அந்த பேமெண்ட்க்கு நான் என்ன விஷயங்கள் செய்யணுமோ டெஃபினட்டாக அதுக்கு உண்டான விஷயங்கள் செய்யணுன்றதுக்காக தான் இந்த ஃபெசிலிட்டி எல்லாமே அடிஷ்னலாக மெம்பர்ஸ்க்காக கொடுக்குறேங்க. வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா என்னுடைய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து நான் கம்யூனிகேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. என்னுடைய டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து நான் ஃபோனில் பேசுகிற மாதிரி இருக்கும். என்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணி நான் அவங்க கிட்ட வந்து வீடியோ காலில் கனெக்ட் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ ஏன் டைமை ஸ்பெண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து நான் அவங்க எப்போல்லாம் எனக்கு கால் பண்ணுறாங்களோ எல்லா டைமும் நான் அவங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணி பேச வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக டெஃபினட்டாக வந்து நான் அந்த சார்ஜஸ் வந்து வாங்குறேங்க. வேற எதுவுமே கிடையாது. அதை தாண்டி பிடிக்கல, என்னுடைய மெம்பர்ஷிப் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணி வெளியாகலாம். உங்களுக்கே அது நல்லாவே தெரியும். நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து ஒரு முறை மெம்பராக ஜாயின் பண்ணிட்டா லைஃப் லாங் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணி வெளியாகலாம். ஸோ உங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதுங்க. மற்றவங்க எல்லாருமே ஆஸ் யூஷுவலாக நம்ம வீடியோஸ் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.